அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு பகுதியை தியானிக்க இருக்கிறோம். வாழ்க்கையில் உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒன்று தேவை. உலகத்தில் வாழ்ந்து வேலை செஞ்சு நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பலன் அவசியமானது. அந்த பலனை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச இருக்கிறேன். நாம் தியானிக்க இருக்கிறோம். பலன் தேவையில்லைங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரை எல்லாருக்கும் பலன் அவசியமானது. ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். அந்த பலன் எப்படி வருகிறது? அந்த பலனை ஆண்டவர் தருகிறார். பலனை ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். அதை எங்கேயும் போய் வாங்க முடியாது, யார்கிட்டையும் போய் வாங்க முடியாது. அந்த பலனை கர்த்தர் தருகிறார். தேவனே அந்த பலனை நமக்கு தருகிறார். இந்த பலனை ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி ஆண்டவர்கிட்டருந்து நம்ம ட்ரா பண்ணுறது, இந்த பலனை எப்படி நாம் பெறுவது, 2 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பூமியில் பிறந்த எல்லாருக்குமே ஆரோக்கியமாக நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு எல்லாருக்கும் பலன் வேணும். பலன் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிகள்னு புத்தகத்திலே 40வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு தமது வல்லமையை பெருக பண்ணுகிறார். He gives strength to the weak. எல்லா விதத்திலையும் சோர்ந்து போகிற மனுஷனுக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கடவுளே கொடுக்கிறாருன்னு சொல்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் நம்முடைய வல்லமையை தருகிறார், வல்லமையை பெருக பண்ணுகிறார். அப்புறம் சொல்கிறாரு, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்னங்க? கர்த்தருக்கு காத்திருந்தால் பலன் வரும்னு சொல்கிறார். புது பலன் வரும்னு சொல்கிறார். Those who wait upon the Lord will renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா லிட்ரலான மீனிங்கில் அதை எடுத்துக்கிடக்கூடாது. சில பேர் பாருங்கள், எதுவுமே செய்யாமல் எந்த வேலையும் பண்ணாமல் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த மீனிங்கில் சொல்லலை. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் வருதுன்னு வெயிட் பண்ணுறது மாதிரி காத்திருக்கிறது, அந்த அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பதுனா என்னது? கர்த்தருக்கு காத்திருப்பதுனா கர்த்தர் மேலே ஒரு எவர்லாஸ்டிங் ஹோப், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப், உறுதியான நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சு கர்த்தரை விசுவாசிச்சு அவர் நமக்கு சொன்ன பாதையில் நடந்து அவரை நம்பி அவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம லைஃப் ஜர்னியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு புதிய பலனை ஒவ்வொரு நாளும் தருகிறார். கழுகுகளைப் போல நம்ம எலும்ப செய்கிறார். கழுகு பாருங்கள், ஈகிள்ஸ், கழுகு ரெஸ்ட் எடுக்கும்போது காகங்கள் அதன் மேலே ஏறி உட்காரும். அதனுடைய கழுத்தை பெக் பண்ணும் பாருங்க, அதனுடைய நெக்கை பைட் பண்ணுறதுக்கு காகங்கள் கழுகின் மேலே உட்காரும். கழுகு பாருங்கள், காகங்களை திரும்ப சண்டையிடாது, ஃபைட் பண்ண கழுகு மேலே எலும்புது. காகங்கள் மேலே ஏறி உட்காந்து கழுகினுடைய நெக்கை கடிக்க வரும்போது கழுகு அதுக்கு ரியாக்ட் பண்ணாது, திரும்ப சண்டையிடாது. அப்படிலாம் அது நேரத்தை வீணாக்காது. கழுகு 2 சட்டைகளையும் விரித்து விங்ஸை விரித்து மேலே பறக்க ஆரம்பிக்குது. கழுகு மேலே பறக்க பறக்க காகங்களால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியல, அதாவது சர்வை பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறாங்க, பலவிதமான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவான தாட்ஸ், சூழ்நிலைகள், அதோடு நம்ம போராடக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது. கழுகை போல வாழ்க்கையில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் தந்து அந்த சார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும்படி நம்முடைய கோலை நோக்கி கடவுளை முன்னாடி வச்சு கடவுளுடைய பாதையில் நடந்து முன்னோக்கி நாம் செல்லும்படி கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். கடவுளை விசுவாசித்து ஆண்டவரை நம்பி வாழ்க்கையில் நம்ம ஜேர்னி பண்ணும்போது புது பலன் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் கழுகை போல நம்மை உயர எழும்ப செய்கிறார். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு பாருங்க, சங்கீதம் 27வது சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பலன் எங்கேருந்துங்க வருது? பலன் ஆண்டவர்கிட்டருந்து வருது. முதலாவது, இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரே பலனாக இருக்கிறார். பலன் ஒவ்வொரு நாளும் வர்றது வேற, பலனாகவே ஒருத்தர் இருக்கிறது வேறு. ஆண்டவரையே நம்முடைய வாழ்க்கையில் பலனாக நாம் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய சூழல் எதுவுமே இருக்காது. எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை, எதற்கும் கலங்க தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை.
பலவீனமான நேரங்களில் இதை தியானிங்க. பலவீனமான நேரங்களில் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், புது பலன் தருவேன்னு சொல்லியிருக்கிறார், அவரே பலனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் எம்ப்ரேஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீகமான பலன், ஆண்டவர் தர பலன் நம்முடைய வாழ்க்கையை நிறைக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் தர பலன் பாருங்கள், உணர்றது மட்டும் கிடையாது, அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையை. ஆண்டவர் தர பலனை, ஆண்டவரே பலனாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பலனை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பலனை ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி ட்ராப் பண்ணுறது, ஆண்டவர் தெரிந்து எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வது. பவுல் சொல்கிறாரு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு, நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாரு, நிறைய சவால்களை அவர் சந்திக்கிறார். சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னார். கர்த்தருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையை நிறைக்கட்டும், உங்களுடைய குடும்பங்களை நிறைக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பலனை விசுவாசிச்சு, ஆண்டவரை விசுவாசிச்சு அப்படியே பலனை ஒவ்வொரு நாளும் ட்ராப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் எழுமன உடனே கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், இந்த நாள் நான் ஆரம்பிக்க போகிறேன், இந்த நாள் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆண்டவருடைய பலத்தோடு ஆரம்பிக்க போகிறேன். கழுகுகளை போல கர்த்தர் எனக்கு புது பலனை தருகிறார். வேலைகளெல்லாம் செய்ய முடியும், எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய பலனோடு, ஆண்டவருடைய துணையோடு எல்லாத்தையும் பண்ண முடியும். கர்த்தருடைய பலனை நம்பி ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரோடு ஜர்னி பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பலன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, இயேசு நம்முடைய துதிக்கிறோம், நன்றியோடு இயேசு நம்முடைய ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பலனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் துதிக்கிறோம். நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனாக, உங்களுடைய பலனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் நீ தந்து ஜீவனின் பலனாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பலனிலே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்து, உங்களுடைய பலனிலே ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ நீர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதமும் உடைய நன்மைகளும் உடைய தெய்வீகமான பலனும் நினைக்கின்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து அதுக்காக இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. God bless you.